TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளோடு. பிரதமர் நரேந்திர மோடி 3வது தடவையாகவும் பதவியேற்றதன் பின்னர் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழர்களுக்கு நியாயமான அர்த்தமுள்ள தீர்வினை காண்பதற்காக 13வது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அழுத்தங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு அளிப்பார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். அத்துடன் இந்தியாவின் இறைமைக்குட்பட்ட கச்சத்தீவினை மீளப் பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை அபாயமாக சீனா கருதுவதால் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினை பொறுத்தவரையில் இலங்கை வாழ் தமிழ் மக்களை தமது சகோதரர்களாகவே பார்க்கின்றது. ஐக்கிய இலங்கைக்குள் தமிழர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான நியாயமான அர்த்தமுள்ள தீர்வொன்று வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது பாரதிய ஜனதா கட்சி. இலங்கையில் பேரினவாதம் தலை தூக்கியமையால்தான் பிரிவினைவாதம் தோற்றம் பெற்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது பிரிவினைவாதம் பற்றி விடயங்கள் இல்லாத நிலையில் ஒருமித்த நாட்டுக்குள் நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கையின் இறைமைக்குட்பட்ட பகுதியை மீண்டும் தருமாறு கோரவில்லை. இந்தியாவின் இறைமைக்குள் இருந்து வழங்கப்பட்ட கச்சத்தீவை மீண்டும் பெற்றுக்கொள்ளுமாறே வலியுறுத்தப்படுகிறது. கச்சத்தீவினை மீளப்பெறும் செயற்பாடு என்பது ஒரே இரவில் முன்னெடுக்கப்படும் விடயம் அல்ல. அதற்குரிய பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு முறையாக மீளப்பெற வேண்டும். அந்த விடயத்தினை பிரதமர் மோடி தனது அடுத்த ஆட்சி காலத்தில் கவனம் செலுத்துவார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் வரலாற்று ரீதியானவை. அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக மாறுபட்ட நிலைமைகள் காணப்பட்டாலும் கலாச்சார பண்பாட்டு ரீதியாக நெருக்கமான வேர்களை கொண்டவையாக உள்ளன. அதனை இலங்கை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடமும் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய காணி பிரச்சினையை உத்தேச காணி ஆணைக்குழுவின் ஊடாக தாமதமின்றி தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த தேர்தலுக்கு முன்னதாக நிலவும் இன மற்றும் மத அவநம்பிக்கையை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் விடுத்துள்ள அறிவிப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு தேசமாக இலக்குகளை அடைவதற்கு நாம் இதுவரை தவறிவிட்டோம் என்பதை அங்கீகரிக்கின்றோம். அதுவே தற்போது நாம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு காரணமாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பாக குறிப்பாக வடக்கில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான கலந்துரையாடல்களை தாமதமின்றி முன்னெடுக்குமாறும் நாங்கள் பரிந்துரைக்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் தீர்வு காண்பதற்கு ஆக்கப்பூர்வமான உரையாடல்களில் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானதாகும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை அடையாளம் காண்பதற்கு உங்களால் முடியுமா என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரனிடத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். சி.வி. விக்னேஸ்வரன் அண்மைய நாட்களில் உடல் நலக் குறைவடைந்திருந்தமை கேள்வியுற்ற நிலையில் அவரை பார்வையிடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றதோடு நலன்களை குறித்து கேட்டறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமகால நிலைமைகள் சம்பந்தமாகவும் உரையாடல் நடைபெற்றிருந்தது. குறித்த உரையாடல் தொடர்பில் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்ததாவது: மத்திய அரசாங்கமும் மாகாண அரசாங்கமும் கூட்டிணைந்து புரட்சிகரமான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டு உள்ளதாகவும் அதன் ஊடாக நாட்டின் பொருளாதார நிலைமைகளை மீள கட்டியெழுப்ப முடியும் என்றும் குறிப்பிட்டார். சஜித் பிரேமதாச 13வது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவாரா என்பதை மீளவும் கேட்டு உறுதி செய்து கொள்ளுங்கள் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார்.
அதே நேரம் பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் நாட்டில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் இனங்களுக்கு இடையிலான தேசிய பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று விக்னேஸ்வரன் வலியுறுத்திய போதும் பொருளாதார பிரச்சினைகளையே முன்னிலைப்படுத்தி அவற்றுக்கான தீர்வு காணும் உபாயங்கள் சம்பந்தமாகவே ஜனாதிபதி கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் பொது வெளியில் பகிரங்கமாக கலந்துரையாடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தினை பகிரங்கமாக நிராகரிப்பதாக அறிவித்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரனுடன் சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவினர் சந்திப்பொன்றை உரும்புராய் சிவகுமாரன் உருவச்சிலைக்கு அருகில் உள்ள கூட்டுறவு மண்டபத்தில் நடத்தியிருந்தனர். இந்த சந்திப்பின் போது சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவின் சார்பில் பேராசிரியர் கே.டி. கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளரான நிலாந்தன், யோதிலிங்கம், ரவீந்திரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் மக்களின் வாக்குகள் இந்த தேர்தலில் சிதறி போகின்றன. இதனால் தமிழ் மக்களின் கூட்டு பலம் மலினப்படுத்தப்படும். ஆகவே பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். பொது வேட்பாளர் விடயம் தோல்வி கண்டால் ஏற்படும் ஆபத்துக்களை மீண்டும் பட்டியலிட்ட சுமந்திரன், பொது வேட்பாளர் விடயம் சம்பந்தமாக பொதுவெளியில் பகிரங்கமாக கலந்துரையாடல்களை செய்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று முன்மொழிவை செய்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களுக்கு காணிகளை கையளிக்கின்ற செயற்பாட்டில் அரசியலமைப்பை மீறி காணி அதிகாரத்தினை பயன்படுத்தியுள்ளார் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கிளிநொச்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கிளிநொச்சியில் காணி உரிமை உங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வித கட்டுப்பாடுகள் இன்றி உங்களுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்படுகிறது. இதுவரை அவ்வாறு நிகழவில்லை. இதில் ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இந்த காணிக்கான முழு அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் போது அதனை ஈடு வைத்து அதனை இழக்க நேரிடலாம். அதனை நீங்கள் விற்கக்கூடும். பல தேசிய கம்பெனிகள் வந்து இந்த காணிகளை வாங்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். காணி அதிகாரம் முழுமையாக மாகாண சபைகளின் ஊடாக அமுல்படுத்தப்பட வேண்டும். அரச காணிகளை கொடுக்கும்போது மாகாண சபைகளில் இருந்து வரும் கோரிக்கைகளுக்கு அமையவே வழங்கப்பட வேண்டும் என்றும் உயர் நீதிமன்ற தீர்ப்பொன்றில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் பின்னர் நீதிமன்றத்தின் மற்றொரு தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட அதிகாரம் பறித்தெடுக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்திடமே கொடுக்கப்பட்டது. இன்று ஜனாதிபதி கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வந்துள்ளார். அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி தொடர்ந்து கூறி வருகிறார். அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு காணி அதிகாரம் கொடுக்கும் போது இந்த உறுதி வழங்கும் இந்த முயற்சிக்கும் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அதேவேளை மாகாணத்திற்கு உள்ள காணி அதிகாரத்தையும் முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட சிறந்த மகளிர் சுகாதார நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்றிருந்த சுமந்திரன் எம்பி அங்கு கருத்து வெளியிடும் போது மாகாண சபைகளின் அதிகாரங்களை மீளப்பெறும் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக பிரகடனப்படுத்தப் போவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளை பாடசாலைகளை தேசிய கருத்திட்டத்துடன் இணைப்பதாக கூறி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது. மாகாண சபைகளின் கீழேயே சுகாதாரம், கல்வி ஆகியவற்றுக்கான அதிகாரங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறிருக்கையில் ஒரு கையால் வழங்குவது போன்று செயற்பட்டுவிட்டு மறுபக்கத்தில் அவற்றை மீளப் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்றார். வடக்கு மக்களின் ஏனைய பிரச்சினைகளுக்கும் நியாயமான தீர்வுகள் கிடைக்க வேண்டும். அதற்காக ஜனாதிபதி விக்ரமசிங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று புளொட் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். அனைவருக்கும் காணி உறுத்து வழங்கும் உரிமைய வேலை திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்ட நிகழ்ச்சி இரணைமடு நெலும் பியச மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது மண்ணில் பிறந்த மக்களுக்கு காணி உரிமை கிடைக்க வேண்டும் என்று இங்குள்ள மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வந்தோம். போர்க்காலத்தில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட காணிகளை மக்களுக்கு மீள வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு நிரந்தர மாவட்ட செயலாளர்களை நியமிக்குமாறு தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய 2 மாவட்டங்களிலும் உள்ள நிரந்தரமான மாவட்ட செயலாளர்கள் ஓய்வு பெற்று சுமார் 3 மாதங்களாகியும் அந்த வெற்றிடங்களுக்கு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை. தற்போது 10 மாவட்ட செயலாளர்களே அந்த கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அக்கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை நிர்வாக சேவையில் சிறப்பு தர தமிழ் அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள். அத்தகையவர்களின் நியமனங்களை அரசியல் தலையீடுகள் தடுக்கக்கூடாது என்றும் விக்னேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆளுநர் அலுவலகம், சுகாதாரம், கல்வி மற்றும் மகளிர் விவகார அமைச்சுக்களில் செயலாளர் பதவிகளுக்கு 4 வெற்றிடங்கள் உள்ளன. ஆனால் தரம் 1ஐ சேர்ந்த அதிகாரிகளே கல்வி அமைச்சு, மகளிர் விவகார அமைச்சு மற்றும் ஆளுநர் அலுவலகம் ஆகியவற்றில் கடமையாற்றுவதோடு விவசாய அமைச்சு, சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் செயலாளர்களாகவும் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமான நிர்வாக பதவிகளுக்கு மூத்த அதிகாரிகளை நியமிப்பதை வடமாகாண ஆளுநர் வெறுக்கிறார். அதற்கு பதிலாக அவர் அந்த பதவிகளை நிர்வகிப்பதற்கு தனக்கு நெருக்கமான இளையவர்களை பயன்படுத்த விரும்புவதாகவும் தெரிகிறது. இதனால் இந்த சிரேஷ்ட நிர்வாக சேவை அதிகாரிகளின் பெறுமதியான சேவைகளை பொதுமக்கள் இழக்கின்றனர் என்றும் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் 60% கையடக்க தொலைபேசி பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் உள்ள 400 பாடசாலைகள் மாணவர்களிடம் வைத்தியர்கள் குழு ஒன்று ஆய்வை மேற்கொண்டதாக விசேட வைத்திய நிபுணர் அமில சந்திரசிறி தெரிவித்துள்ளார். இதில் பல சிறுவர்கள் இரவு நேரத்தில் தூக்கமின்றி எப்போதும் கவலையுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சிறுவர்கள் தங்கள் கல்வி நடவடிக்கையை சரியான முறையில் முன்னெடுப்பதில்லை என்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய டிபிசியின் காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.